நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை எனக்கு ஒரு மாரடைப்பு வந்துச்சுன்னா ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டா 20 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், 15 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மது அருந்துவதனால ஒரு ஈரல் சுருக்க நோய் வந்துச்சுன்னு வைங்க. ஒருவேளை மதுவினால் ஈரல் சுருக்க நோய் வந்தால் ஒரே ஒரு வழி ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தான். ஈரலை மாற்றணும்னா சொந்த அண்ணனோ தம்பியோ கொஞ்சம் ஈரலை பிட்டு அவனுக்கு கொடுக்கணும். அவன் இட்லியவே பிட்டு தர மாட்டான், அவன் ஈரலை பிட்டு தரவானான்னு யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதோட 50 லட்சம் ரூபா பணம் வேணும். அதுக்கப்புறம் எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் சிறுநீரக மாற்று விஷயம் மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் மருந்து மாத்திரன் வாழ்க்கை பூரா இருக்கணும். டீகான்பன்சேட்டட் சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ்மாங்க. எங்கே வேணாலும் போய் தட்டி பார்த்து கொள்ளுங்க. மது வெறி நோய் பெரிய அளவில் மதுக்காரர்கள் குடிக்கிறவங்க கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லார் வீட்டிலும் குடிகாரர்கள் வந்து விட்டார்கள். குடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சின்ன பிள்ளையில் நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் இருந்து வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஒரு சைக்கிளில் போவோம். 2 வழி உண்டு. நேராக ரோடு வழியாக போகலாம், இன்னொன்று குளத்தாங்கிற வழியாக போகலாம். குளத்தாங்கிற வழியாக போகக்கூடாதுங்கிறது எங்கள் அப்பாவுடைய கட்டுப்பாடு. ஏன் அப்படின்னா அந்த வழியில் ஒரு கள்ளுக்கடை இருக்குது. அந்த கள்ளுக்கடை வழியாக போவதே பாவம் என்று கருதிய சமூகமாக நாம் இருந்தோம். அதை விட முக்கியம் என்னென்னா, மது அருந்திட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வர முடியாது, மனைவி விட மாட்டாங்க. மது இருந்தால் கால் வைக்க முடியாது, இங்கே எங்கேயாவது போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வரக்கூடிய பேஷண்ட்டாக வரவங்க சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், எப்போவாது தான் அடிப்பார், அதுவும் ஒன்லி ஃபாரின் சரக்கு சார், மற்றபடி கண்ணதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக லைட்டாக பிஸ்னஸில், எந்த பிஸ்னஸில் தண்ணி அடித்தா 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒரு பொய், நான் வந்து மது கொஞ்சமாக இருந்துக்கிறேன். அதனால் தயவு செய்து மதுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.